ஒரு 5 வயது பெண் குழந்தையை கூட்டிட்டு ஒரு அப்பா பாலத்தை கடக்கிறார். பாலத்தை கடக்கும் பொழுது அந்த அப்பா சொல்றாரு, பாப்பா பாலம் வரப்போகுது பாப்பா, நீ என் கையை பிடிச்சிக்கோப்பா. உடனே அந்த குழந்தை சொல்லுது, அப்பா நீ என் கையை பிடிச்சிக்கோப்பா. நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கும் என்ன பாப்பா வித்தியாசம் இருக்குது? 5 வயது பெண் குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்பா நான் உன் கையை பிடிச்சேன்னா எந்த சூழ்நிலையும் அந்த கையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ என் கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையும் என் கையை விட மாட்டேன், அதுதான் என் அப்பா அப்படின்னு 5 வயது பெண் குழந்தைய சொல்லிச்சு. அப்படின்னா அப்பான்னா யாரு? 5 வயதில் ஹீரோவாகி 20 வயதில் வில்லனாகி 40 வயதில் தெய்வமாக தெரியக்கூடியவர் தான் அப்பாக்கள் அப்படின்ட்டு சொன்னா, அப்படிப்பட்ட அப்பாவின் அருமை, உங்களை அப்பான்னு ஒரு அந்தஸ்தை கொடுக்கறதே யாருங்க? திருமணத்திற்கு பின்பு தானே, மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானே. அப்பாவை பத்தி ஒரு நாட்டுப்புற கவிஞன் அழகா எழுதியிருந்தார். அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரும், பார்க்கத்தானே ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சு பூவ போலத்தானே எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும். மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சி படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் அல்ல. மேல் சட்டை போட்டதில்ல, பாய் விரிச்சும் படுத்ததில்ல, பாய் விரிச்சி படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் அல்ல. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரு ஊரா போவாரு, உறங்கினாலும் எழுப்பு விட்டு தின்பொண்டன் கொடுப்பாரு. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரு ஊரா போவாரு, உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பொண்டன் கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல, தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல. அவர் உழைச்சி உழைச்சி காய்ச்சதில்ல, அவர் உழைச்சி காய்ச்சதில்ல, உள்ளங்கையில ரேகையில்ல. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரும். தான் பிஞ்ச செருப்பை போட்டாலும் தான் மகளும் அப்படி ஷூ போட்டு கெத்தா ஸ்கூலுக்குள்ள போகிறதை ரசிப்பவர்கள் தான் அப்பாக்கள் அப்படின்னு சொன்னா